உடலுறவு சரியில்லைன்னு தெரியுது. உடலுறவு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? உறுப்பு சிறுத்து இருக்குது, தோண்டு போயிருக்குன்னா உடல் பண்ணாமல் நைஸாக வந்துடும். வெளியே அங்கே வைத்தியம் பண்ண, இங்கே வைத்தியம் பண்ண, ஆன்லைன் செக்ஸ் மருந்து சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியராக வந்திருக்காங்க. நேற்று சமூகத்தில் தொலைக்காட்சியில் விளம்பரம் பார்த்தேன். அந்த மருந்து சாப்பிட்ட நட்டர் நிறைய மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் எடுபடல. விரப்புத்தன்மை ஆகிற மாதிரி ஆகுது. அது உறுப்பு காணாமல் போயிடுது, சுருங்கி போச்சு, ரப்பர் ஆகிட்டு, எந்திக்க மாட்டுது, எந்திரிச்சா படுத்துக்கிறது என்ற பல குழப்பங்கள், பல சங்கடங்கள் பின்விளைவாயிருது. மெயினாக பின்விளைவாயிருது. ஒருத்தர் மருந்து சாப்பிட்டாங்க வெளிநாட்டிலிருந்து, சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகளில் மருந்து எடுக்கிறாங்க. மருந்து எடுத்து ஃபெயிலியர் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. இதெல்லாம் தேவையா? கிட்னி ஃபெயிலியர் ஆகணும், ஒரு பக்கம் கல்லீரலில் கொழுப்பு, பித்தப்பையில் கல், கிட்னியில் நீர் கட்டி, ரீனல் கார்டிகல் சிஸ்டம், ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படுது. கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். தேவையில்லாமல் போய் விளங்காத வைத்தியம் பண்ணோன்னா பாடியில் உள்ள உறுப்புகள் ஒன்றும் டேமேஜ் ஆகி இருக்கிறதும் போயிடும். கவனம்.